ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியலையா? அது எப்படி வந்து படிக்கிறது, லைக் அதோட ஒரு டெஃபினிஷன் என்ன, அதுல என்னென்ன இருக்கு, எல்லாத்துலயும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி போடுறோமே என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? ஓகே, ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த கிளாஸ். லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பேசிக் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பேசிக் வீடியோஸ் வராது. ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம எப்படி வந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலான்றது போலாம். பிகாஸ் எக்ஸாம்ஸ் சீக்கிரம் வந்துடும், நம்ம வந்து இன்னும் பேசிக்லயே இருக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு இன்னும் பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம், இல்ல வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ்ல டிஎம் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கான கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட், ஹவு டு ரீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி படிக்கிறது. ஓகேவா? ஸோ பேனிக் ஆகாம, கன்ஃபியூஸ் ஆகாம அது என்னன்ற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ், அந்த கம்பெனியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, லைக் ஸ்னாப்ஷாட் ஆஃப் தேர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களோட இன்கம் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட ஒரு என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகேவா? அசெட், லைபிலிட்டிஸ், லிக்விடிட்டி, இது எல்லாத்தையும் மெஷர் பண்றது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கலந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க தெரியுமா? தட் ரிப்போர்ட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து என்னன்னா, லைக் அந்த என்ன ஓவராலா என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டா எடுக்கலாம். 3 டைப்ஸ்னு சொல்லலாம், இல்ல இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றாங்கன்னு சொல்லலாம். தட் இஸ் பேலன்ஸ் ஷீட். First is balance sheet and second one is income statement and the third one is cash flow statement. ஸோ பேலன்ஸ் ஷீட் இது நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு லைக் பேசிக் வீடியோஸ்ல போட்டிருப்பேன், பார்க்காதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். பேலன்ஸ் ஷீட் இஸ் நத்திங் பட் அசெட், லைபிலிட்டிஸ், ஈக்விட்டி, இது மூணுத்தையும் சேர்க்கிறது தான். ஓகேவா? ஸோ அசெட் எந்த பக்கம் வரும்? லெஃப்ட்ல வரும். லைபிலிட்டி ரைட்ல வரும். அசெட்னா என்ன? விச் தி பிசினஸ் ஓன்ஸ் அண்ட் லைபிலிட்டினா விச் தி பிசினஸ் ஓஸ். ஓகேவா? ஸோ அசெட்னால நமக்கு ஃபினான்ஷியல் growth இருக்கும், லைபிலிட்டினால ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது நமக்கு நல்லா கிளியரா தெரியும். ஓகேவா? சோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசெட் ஈக்குவல் டு லைபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டி, இதை வச்சுதான் நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ இந்த ஈக்விட்டி நான் லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சோ இந்த ஈக்விட்டியை வந்து ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லைபிலிட்டின்னு இன்னைக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா கொடுத்துருப்பேன். இது எதுக்காக மேம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஈக்விட்டினா பிசினஸ், ஒரு பிசினஸ் நடத்துறவங்க இண்டிவிஜுவல் ஆர் பார்ட்னர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு அதுக்கான இன்கம் வந்துருச்சு. சோ நீங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்திருக்கா, லாஸா வந்திருக்கா, இல்ல எந்த அளவுக்கு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். சோ நீங்க உங்க அசெட்டை வச்சு நீங்க ஈக்விட்டி ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்கல்ல, சோ உங்களோட எக்ஸ்பென்ஸ் போக உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். பட் மோஸ்டா நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது அசெட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டின்ற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ பேலன்ஸ் ஷீட் தெளிவா புரிஞ்சிருச்சா? தென் நெக்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட், இன்கம்னா என்ன? நமக்குள்ள வர காசு, வருமானம். கரெக்டா? சோ அதையும் வந்து நம்ம 3 கிளாசிபிகேஷன், உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் 3 கிளாசிபிகேஷனா கொடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து டைப்ஸ் கிடையாது. these are not the types. இந்த ஆக்சுவலி இந்த கீ வேர்டிங்ஸ் வச்சுதான் நம்ம ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டோட ரிப்போர்ட் எடுப்பாங்க. அதனால நான் உங்களுக்கு வந்து பிரிச்சு சொல்லியிருக்கேன் புரியணுன்றதுக்காக. ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், நெட் இன்கம். ரெவென்யூ இஸ் நத்திங் பட் உங்களுக்கு உள்ள வர்ற இன்கம், கேஷ், அசெட், வாட் எவர் உங்களுக்கு உள்ள வர்றது. எக்ஸ்பென்ஸ்னா நீங்க அந்த பிசினஸ்க்காக எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்றது, லைக் ரெண்ட் ஆர் கிவிங் சாலரிஸ் ஆர் சம் பேமெண்ட்ஸ், ஏதாவது நீங்க பேலன்ஸ் வச்சது, அது எல்லாமே. இந்த நெட் இன்கம் அப்படின்னா என்னன்னா, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ரெவென்யூ மைனஸ் நீங்க எக்ஸ்பென்சஸ்னு சொல்லலாம், ஆர் what are the losses or some payments balance இருக்கும் தெரியுமா, outstanding payments இருக்கும் தெரியுமா, இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணணும்.
ஓகேவா, நத்திங் பட் நீங்க ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ்னாலும் ஓகே, பட் எக்ஸ்பென்ஸ்னா நாட் எல்லா எக்ஸ்பென்ஸும் வந்து அதுல நம்ம சொல்ல மாட்டோம். அதனாலதான் உங்களுக்கு நான் தனியா லாஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்திருப்பேன். லைக் கணக்கு தெரியாம இல்ல அதிகமான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிருக்கோம்ல, அதுதான். சோ ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ். சோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் இந்த மூணு வச்சுதான் பிரிப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள எவ்வளவு வருதுன்றது ஒரு ரிப்போர்ட் வந்துருமா, எவ்வளவு வெளியில போகுதுன்னு வந்துருமா, இதுல உங்களுக்கு என்ன இன்கம், அதாவது இது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக எந்த அளவுக்கு இன்கம் வந்து உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆர் ரேஷியோல பார்த்தாலும் ரேஷியோ உங்களுக்கு எவ்வளவு தூரம் வெளியில உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் திஸ் நெட் இன்கம். ஓகேவா, கிளியரா? பேலன்ஸ் ஷீட் பார்த்தாச்சு, இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. சோ இப்ப தேர்ட் ஒன் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இத பத்தி நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் பேசிக் வீடியோஸ்ல சொல்லலன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது வேர்ட்லயே இருக்கும். கேஷ் ஃப்ளோ, கேஷ்னா என்ன, காசு, ஃப்ளோனா என்ன, வருது போகுது. ஓகேவா, சோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் லிக்விடிட்டி ஆஃப் கேஷ். Liquidity of cash is known as cash flow of statement, which determines the inflow and outflow of cash activities in the business terms. ஓகேவா, சோ உங்களுக்கு பிசினஸ்ல கேஷ் உள்ள வருது வெளியில போகுது அதெல்லாம் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்கல்ல, மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, சோ அதுதான் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, சோ இப்போ இதையும் நம்ம வந்து 3ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம். ஓகேவா, சோ மேம் 3 பிரிக்கிறீங்களே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, 3மே ஈஸியா தான் இருக்கும். 3த்துக்குள்ளேயே 2 விஷயம் தான் இருக்கும். இதுல அசெட் லைபிலிட்டி இருக்கு 2, இதுல ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் இருக்கு 2. ஏன்னா இதை வச்சுதான் தேர்ட் ஒன் வருது, புரியுதா? சோ இதுலயும் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஆப்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கோர், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கோர் இன்டெப்தா ஒரு எப்படி சொல்றது, லைக் இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க போய் புக் பண்றதுக்கு ஒரு 1000 rupees கொடுப்பீங்கல்ல, சோ அதுதான் கோர். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பே பண்றீங்க, சோ அது நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு அமௌண்ட் அதுல போடுறீங்க. செகண்ட் இன்வெஸ்டிங், அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க. தேர்ட் ஒன் ஃபினான்சிங். ஃபினான்சிங்னா என்ன, லைபிலிட்டி மாதிரி தான். லைக் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துரும், அதை வந்து நீங்க ஃபியூச்சர்ல ரீபே பண்ணுவீங்க, அவ்வளவுதான். லைக் இப்போ ஒரு லோன் வருது, ஒரு மிஷினரி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் வருது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் நீங்க ரீபே பண்ணுவீங்க, அப்போதைக்கு உங்களுக்கு மிஷின் இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம், அதாவது எவ்வளவு ரீபே பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் விட எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்குன்ற ரிப்போர்ட் கிடைச்சிரும். சோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இந்த 3 சேர்த்தாதான் இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்ஷாட்ல வீடியோ எடிட் பண்ணுவீங்கல்ல, போட்டோஸ் எடிட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில 4 இமேஜ் கிரிட் லைன்ஸ் போட்டு ரெடி பண்ணுவீங்களா, அதான் இந்த 3 இமேஜஸும் சேர்ந்தாதான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ், ஐஎஸ், சிஎஃப்எஸ், பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் வந்து how to use FS which means financial statement. எப்படி யூஸ் பண்ணலாம் இது மூணுத்தையும். இப்போ BS எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், பேலன்ஸ் ஷீட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், அந்த பிசினஸோட பொசிஷன், அதாவது கம்பேர் பண்ணி அந்த பிசினஸோட பொசிஷன் எப்படி இருக்கு, லைக் ப்ரீவியஸ் ஆர் கம்பேர்டு வித் அதர் கம்பெனிஸ் அந்த மாதிரி. ஓகேவா, சோ அசெட் எவ்வளவு இருக்கு, லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சாதான் நம்ம அந்த பிசினஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இதை நான் உங்க கிளாஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். சோ அதை கிளியரா போய் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ பிஎஸ்னா பொசிஷனுக்காக. இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ப்ராஃபிட்டா லாஸான்றதை கண்டுபிடிக்கிறது, அவ்வளவுதான். ப்ராஃபிட்டபிலிட்டி, நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றோம். தேர்ட் ஒன் லிக்விடிட்டி, நான் சொன்ன மாதிரி தான் கேஷ் ஃப்ளோ, கேஷ் உள்ள வருதா வெளியில போகுதான்ற அந்த ஒரு லிக்விடிட்டி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சிஎஃப்எஸ் யூஸ் பண்றோம். கிளியர்? சோ இப்போ ஹவு டு யூஸ் எஃப்எஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண போறோம், எதுக்காக யூஸ் பண்றோம்ன்ற ரீசன்ஸும் சொல்லிட்டேன். ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ், this is the most important tips. ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் டிப்ஸ் எங்க அம்மா கேட்டாலே சொல்ல மாட்டேன், நான் வந்து இப்ப சொல்றேன். பிசினஸ் டிப்ஸ் சொல்றேன். உங்ககிட்ட இருக்க அசெட்டால உங்களோட லயபிலிட்டிஸ ஃபுல்லா கவர் பண்ண முடியுமான்றத பார்த்து அசெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அசெட் எடுக்கிறீங்களோ அந்த அசெட்டால உங்களோட லைபிலிட்டிஸை கவர் பண்ண முடிஞ்சதுன்னா your business will get ஹையர் டெவலப் ஆகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் டிப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் டிப், வாட்ச் கேஷ் ஃப்ளோ. இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ ஆஃப் கேஷ்ல ரொம்ப தெளிவா இருங்க. சீரியஸா சொல்றேன், இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ ஆஃப் கேஷ் வந்து தெளிவா லிக்விடிட்டி தெரியலைன்னா அந்த பிசினஸ் நடத்தவே முடியாது. எவ்வளவு காசு உள்ள வருது, எவ்வளவு காசு வெளியில போகுது. அதாவது இப்போ லைக் எப்படி சொல்றது, நான் ஒரு ரியலா ப்ராக்டிக்கலா பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ள நம்ம இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணல, ஸோ எல்லாமே லயபிலிட்டிஸ், அதாவது நான் ஃபுல்லா ஸ்டாக் வாங்கிட்டேன், நான் அதை ரீபே பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல இருக்கு. அதை ரீபே பண்றதுக்குள்ள எனக்கு இந்த ஸ்டாக் காலி ஆயிடும், நான் அடுத்தது வாங்கணும். ஸோ எனக்கு கேஷ் உள்ள எப்படி வருது எப்படி வெளியில போகுதுன்னே தெரியல. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இல்லை. இந்த மாதிரி பிசினஸ் கிரைட்டீரியாஸ் நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு கேஷ் எப்படி உள்ள வருது எப்படி வெளியில போகுது அலோகேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், கேஷ் அலோகேட் பண்ணுங்க. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு எனக்கு வந்து என்னோட பிசினஸ்ல இருந்து வெளியில போகுது அப்படின்னா, நான் இவ்வளவு அமௌண்ட் எனக்கான சேலரி, எனக்கான இப்ப சேலரிக்கு எடுத்துட்டீங்க பிளஸ் என்னோட பிசினஸ்க்காக ஒரு அமௌண்ட்னு கண்டிப்பா நீங்க அதுக்காக அலோகேட் பண்ணியே ஆகணும். சோ அதை பண்ணுங்க. தேர்ட் திங், கம்பேர் பண்ணுங்க. கம்பேர்னா மத்த பிசினஸ் கூட கிடையாது, கம்பேர் your business with yourself. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓகேவா, ஒரு 3 years கழிச்சு உங்க பிசினஸ் எப்படி இருக்கு. இதை வந்து நம்ம இயர்லி தான் பண்ணணும்னு கிடையாது, மந்த்லி பண்ணலாம். இப்போ நம்ம ஜிபே டிரான்சாக்ஷன் எடுத்து பாருங்களேன். லைக் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லி டிரான்சாக்ஷனோட அந்த எக்ஸ்பென்ஸ், வெளியில போன அந்த அமௌண்ட் நம்மளால பார்க்க முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஒரு ஜிபேலயே அதை கொடுத்துருக்கான். நம்ம பிசினஸ்ல பண்ணா என்ன, இண்டிவிஜுவலாவே நம்மளோட ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கம் எல்லாம் மெயின்டைன் பண்ணா என்ன. சோ உங்களுக்கு மந்த்லி கம்பேரிசன் மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்பதான் நீங்க எங்க லேக் ஆகுறீங்கன்ற ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா, சோ அதை பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டிப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் யோர் சப்போர்ட், யோர் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா, சோ நான் 18ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதோட சக்சஸ் எனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியல, பட் ஒன் டே கிடைக்கும். சோ அப்போ உங்களோட கமெண்ட் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, சோ லாஸ்ட் திங், ரொம்ப லாங்கா போயிட்டோம். சோ லாஸ்ட் திங் வந்துடலாம். தட் இஸ் ஃபினான்ஷியல் ரேஷியோ. நான் ஃபர்ஸ்டே சொன்னல, ரேஷியோஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ ரேஷியோஸ் என்னன்னா 3 இருக்கு. கரண்ட் ரேஷியோ, which is கரண்ட்ல என்ன பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் டிஎஸ் பார்த்தோம், கரெக்டா. சோ கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இருக்க அசெட் வேல்யூ டிவைடட் பை லைபிலிட்டிஸ் வேல்யூ. ஓகேவா, தென் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இது வந்து இது தெரியுதா, இது. சோ ரெவென்யூ நமக்கு எவ்வளவு இன்கம் வருது மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட், எவ்வளவு கூட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு டிவைடட் பை அகைன் தி சேம் அமௌண்ட் இன்கம், தட் இஸ் ரெவென்யூ. ஓகேவா, தென் தேர்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மேலே லைன் போட்டேன். ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இதுதான். இது வந்து இந்த டிப்ல ஆட் பண்ண வேண்டியது நான் ஆட் பண்ணல, பிகாஸ் தனியா எக்ஸ்பிளைன் பண்றோமேன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா, இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல, இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு லாபம் வருதுன்னு சொல்றீங்க, கரெக்டா, லாபம் வருது. சோ இப்போ எனக்கு என்னோட லாபம் என் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமா வருதா இல்லையா, அதிகமா எவ்வளவு % இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எனக்கு அதிகமாயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நெட் இன்கம் டிவைடட் பை ஈக்விட்டி. which means நெட் இன்கம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிப்போம், கரெக்டா. சோ அந்த வேல்யூ டிவைடட் பை ஈக்விட்டி வேல்யூ, அதாவது the business individual, business owner or business partner who have invested first. சோ அவங்களோட அந்த ஈக்விட்டி வேல்யூவை கீழே போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வேல்யூ எடுத்துக்கலாம். அண்ட் இதுல இன்னொரு டிப் ஒன்னு சொல்லிடுறேன். இந்த வாட்ச் கேஷ் ஃப்ளோ இருக்கு தெரியுமா, இது வந்து நான் சொன்னல இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாம அப்படின்னு. இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட பீப்புளுக்கு சொல்றேன். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன்ப்பா, எனக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு 1,20,000 இல்ல 1,30,000 அந்த மாதிரி ப்ராஃபிட் தான் வந்திருக்கு, எனக்கு லாஸ் ஆகலப்பா, என் பிசினஸ் ப்ராஃபிட்ல போகுது. தயவு செஞ்சு அதை ப்ராஃபிட்னே சொல்லாதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ உங்களுக்கு ஹோலா எப்ப
கிடைக்குதோ that time is the profit of your business. அது வரைக்கும் ஒரு ஸ்டேபிளா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான், அது ப்ராஃபிட்டே கிடையாது. சோ நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கையில எடுத்துட்டீங்களோ, அதாவது இப்போ எப்படி சொல்றது, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நான் கையில எடுத்துட்டேன், ஆனா உங்க கையில இருக்காது. திருப்பி நீங்க அந்த பிசினஸ்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போட்டிருப்பீங்க, கிடையாது. பிசினஸ்குள்ள போடாம நான் கையில எனக்கு சேவிங்ஸ்ன்னு நான் இன்னொரு பிசினஸ்லயோ இல்ல போர்ட்போலியோலயோ இல்ல எம்எஃப்லயோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்றீங்க தெரியுமா, தட் டைம் அப்பதான் அது உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றதே தெரியும். அதுதான் உங்க பிசினஸோட ப்ராஃபிட். ஓகேவா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது என்ன, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம், எதுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம், தென் என்னென்ன ரேஷியோஸ்ல பிரிப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுனாவே நீங்க கண்டிப்பா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நல்ல பேஸ் ஃபவுண்டேஷன் நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகேவா? பார்க்க கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் சொன்னதுமே பாதிக்கு மேல புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா புரியும். லைக் கான்சென்ட்ரேஷன் லேக் ஆச்சுன்னா மிஸ் ஆகும், புரியாதுதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, 2 to 3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லிலாம் வேண்டாம், வீக்லி 2 டைம்ஸ், அது எனக்கே போர் அடிக்கும். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டாபிக்கை நீங்க வந்து மந்த்லி 4 வீக்ஸ் இருக்குல்ல, 4 டேஸ், மந்த்லி 4 டேஸ் நீங்க ரீகால் பண்ணீங்கன்னாவே, பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்போ ஒரு சம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல எந்த ஃபார்முலா போடணும்னு உங்களுக்கு தெரியும், போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால பேஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.